உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பொது வழியோ இல்ல ஒரு பூங்காவையோ யாராவது ஆக்கிரமிப்பு செஞ்சா நம்ம என்ன செய்ய முடியும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இனிமே நாம எதுவும் செய்ய முடியாதுன்னு சும்மா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா ஒரு முக்கியமான கோர்ட் தீர்ப்பு இந்த மாதிரி பொதுநில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரா போராட நமக்கு ஒரு ரொம்ப தெளிவான படிப்படியான வழியை காட்டியிருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். சரி, நாம என்னென்ன விஷயங்கள பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல, ஒரு சாதாரணமா மறிக்கப்பட்ட பொதுப்பாதை எப்படி இந்த பெரிய வழக்குக்கு காரணமாச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கோர்ட் எவ்ளோ கடுமையா எச்சரிக்கை விடுத்தது, அதனால உருமான ஒரு புதிய சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது, ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஒரு குடிமகனா நீங்க எப்படி புகார் கொடுக்கணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வழிமுறைகளை பார்ப்போம். கடைசியா, இந்த தீர்ப்பு உண்மையிலேயே ஏன் இவ்ளோ முக்கியம்னு ஆழமா அலசுவோம். ஒவ்வொரு பெரிய மாற்றத்துக்கும் ஒரு சின்ன தொடக்க புள்ளி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த விஷயத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல தடுக்கப்பட்ட ஒரு சின்ன பொது பாதை தான் அந்த தொடக்க புள்ளி. இந்த ஒரு சாதாரண பிரச்சனை எப்படி மாநிலம் முழுவதுக்குமான ஒரு தீர்வுக்கான கதவை திறந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட ஆணிவேரே. யோசிச்சு பாருங்க, ஒரு பொதுப்பாதை சட்டவிரோதமா தடுக்கப்படும்போது அது ஒருத்தர் 2 பேரை மட்டும் பாதிக்கிறதில்ல, அது அந்த பகுதியே இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பாதிக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சட்டம் நமக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்குது? இந்த முழு கேஸுமே சையத் அலிங்கிற ஒருத்தர் கொடுத்த புகார்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. அவர் சந்திச்சதே ஏதோ பெரிய பிரச்சனை இல்ல. பாருங்க, ஒரு டீ கடை, அதுக்கு பக்கத்துல ஒரு ஜெனரேட்டர், அப்புறம் ஒரு கேட், இது 3ம் சேர்ந்து எல்லாரும் பயன்படுத்துற ஒரு பொது வழியை மறிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம அன்றாடம் பாக்குற ஒரு சின்ன இடையூறு தான் ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கே விதையா இருந்திருக்கு. இங்கதான் கோர்ட்டோட பங்கு ரொம்பவே முக்கியமானதா மாறுது. அவங்க இந்த வழக்க அந்த ஒரு தனிப்பட்ட புகாரா மட்டும் பார்க்கல. இதுக்கு பதிலா தமிழ்நாடு முழுசும் பரவி கிடக்கிற இந்த பொதுநில ஆக்கிரமிப்புங்கிற பெரிய வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பா இத பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப பாருங்க, கோர்ட்டு இந்த ஆக்கிரமிப்பு பிரச்சனைக்கு சட்ட ரீதியான தீர்வை மட்டும் சொல்லல, அதுக்கு பின்னாடி இருக்கிற மூல காரணத்தையும் ரொம்ப ஆழமா பார்த்துச்சு. அது என்னன்னா பேராசை. இது வெறும் சட்டமீறலா பார்க்காம ஒரு சமூக பிரச்சனையா நீதிமன்றம் எப்படி அணுகுச்சுன்னு பார்ப்போம். கோர்ட் ரொம்ப நேரடியா இந்த பிரச்சனைக்கு ஆணிவேர் மனுஷனோட பேராசை தான் சொல்லிருச்சு. பொது இடங்களை அபகரிக்கிற இந்த மனப்பான்மை ஒரு சமூக புற்றுநோய் மாதிரி எப்படி பரவி இருக்குன்னு தன்னோட தீர்ப்புல ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கு. பூமி மனிதனின் தேவைகளை நிறைவேற்றுமே தவிர பேராசையே அல்ல. நீதிபதியோட இந்த வார்த்தைகள் வெறும் மேற்கோள் கிடையாது. இது பொதுச் சொத்துக்களை தனக்கு சொந்தம் நினைக்கிறவங்களுக்கு கோர்ட் கொடுத்த ஒரு நேரடியான கடுமையான எச்சரிக்கை. கோர்ட் எந்த தயக்கமும் காட்டாம உண்மைய உடைச்சு சொல்லியிருக்கு. அதாவது, போலி டாக்குமெண்ட்ஸை வச்சு இடத்தை வளைக்கிறது, அதுக்கு சில லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறது, அப்புறம் ராக்கெட் வேகத்துல ஏறுற நிலத்தோட விலை, இது எல்லாமே சேர்ந்து எப்படி ஒரு மோசடி சிஸ்டத்தை உருவாக்குதுன்னு தோலுரிச்சு காட்டியிருக்கு. இது வெறும் நில அபகரிப்பு இல்ல, இது மத்த குடிமக்களோட அடிப்படை உரிமைகளை பறிக்கிற செயல்னோ ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு. சரி, பிரச்சனையை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்லணும்ல. கோர்ட் அதை தான் செஞ்சது. வெறும் குறைகளை சுட்டி காட்டுறதோட நிக்காம இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஒரு அதிகாரப்பூர்வமான சிஸ்டத்தை எப்படி வலுப்படுத்தியிருக்குன்னு இப்ப பாப்போம். இந்த தீர்ப்போட அடித்தளமே அரசாணை எண் 64 தான். இது ஏற்கனவே நடைமுறையில இருந்த ஒரு உத்தரவு தான். ஆக்கிரமிப்பு புகார்களை கையாள ஒரு 3 அடுக்கு குழுமுறையை இந்த அரசாணை தான் கொண்டு வந்தது. ஆனா பல இடங்கள்ல இது சரியா செயல்படுத்தப்படாமலே இருந்துச்சு. நீதிமன்றம் இந்த அமைப்பை ரொம்ப வலுவா கண்டிப்பா செயல்படுத்தணும்னு உத்தரவு போட்டிருக்கு. இந்த 3 அடுக்கு அமைப்பு புகார்களை கையாள்வதில் ஒரு தெளிவான படிநிலையை உருவாக்குது. அதாவது, உங்க புகார்கள் கோட்ட அளவுல தொடங்கும். அங்கே தீர்வு கிடைக்கலன்னா அது மாவட்ட அளவுக்கும் தேவைப்பட்டா மாநில அளவுக்கும் கொண்டு செல்லப்படும். இதனால ஒவ்வொரு புகாரும் சரியான கவனத்தை பெறுவது உறுதி செய்யப்படுது. இந்த சிஸ்டத்தோட பவரே இதோட தலைமையில தான் இருக்கு. பாருங்க, கோர்ட் அளவுல ஆர்டிஓ, மாவட்ட அளவுல கலெக்டர், மாநில அளவுல அரசாங்கத்தோட தலைமைச் செயலாளர்னு பெரிய பெரிய அதிகாரிகள் தான் இந்த குழுக்களுக்கு தலைமை தாங்குறாங்க. இது அந்த குழுக்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தையும் ஒரு பொறுப்புணர்வையும் கொடுக்குது. சரி, இப்போ ஒரு சிஸ்டம் இருக்கு. ஆனா ஒரு குடிமகனா நீங்க இதை எப்படி பயன்படுத்தணும்? உங்க புகாரை எப்படி யார்கிட்ட கொடுக்கறது? இதுக்காக கோர்ட் கொடுத்திருக்கிற ரொம்ப தெளிவான வழிமுறைகளை பத்தி இப்போ ஒன்னொன்னா பாப்போம். இனிமேல் வருஷக்கணக்குல காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. புகார் கொடுத்த தேதியிலிருந்து கரெக்டா 12 வாரங்களுக்குள்ள, அதாவது 3 மாசத்துக்குள்ள ஆக்கிரமிப்பு அகற்றப்படணும்னு கோர்ட் ஒரு உறுதியான டெட்லைன் வச்சிருக்கு. இதுதான் இந்த தீர்ப்போட மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒண்ணு. இது உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான மாற்றம்னு சொல்லலாம்.
இனிமே நீங்க சரியான ஆபீஸ் எதுன்னு தேடி அலைய வேண்டியதே இல்ல. ஒருவேளை நீங்க தவறான ஆபீஸ்க்கு புகார அனுப்பினா கூட அதை அவங்க நிராகரிக்க முடியாது. அவங்களே அதை சரியான டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கணும். இது நமக்கு ஏற்படுற நிறைய அலைச்சல்களை குறைக்குது. இந்த உத்தரவு அதிகாரிகள அவங்க வேலைக்கு பொறுப்பேற்க வைக்குது. புகார்களோட ஸ்டேட்டஸ ஆன்லைன்ல அப்டேட் பண்ணணும், ஆக்கிரமிப்பாளர்கள் மேல கிரிமினல் கேஸ் போடணும், இதையெல்லாம் செய்ய தவறுற அதிகாரிகள் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு பல கடுமையான உத்தரவுகள் இதுல இருக்கு. இது ஒரு வெளிப்படைத்தன்மையையும் கடமையுணர்வையும் உறுதி செய்யுது. இவ்ளோ நேரம் நாம இந்த வழக்கின் பின்னணி, கோர்ட்டோட உத்தரவுகள் பத்தியெல்லாம் பார்த்தோம். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். ஒரு சாதாரண குடிமகனா இந்த தீர்ப்பு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? சுருக்கமா சொல்லணும்னா, இந்த தீர்ப்பு ஒரே விஷயத்துக்காக திரும்ப திரும்ப மனு கொடுத்து அலைஞ்ச ஒரு சிக்கலான பாதைய நீதிய நோக்கிய ஒரு தெளிவான, நேர வரம்புக்குட்பட்ட பாதையா மாத்திருக்கு. ஆக இது வெறும் ரோடு வசதி அல்லது பார்க் பற்றிய பிரச்சனை மட்டும் கிடையாது. இது அரசாங்கத்தோட அடிப்படை கடமை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் 300A பிரிவின்படி பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான அரசியலமைப்பு பொறுப்புன்னு நீதிமன்றம் மறுபடியும் ஆணித்தரமா சொல்லிருக்கு. இறுதியா கோர்ட் நமக்கு ஒரு வழியை காட்டியிருக்கு, ஒரு சக்தி வாய்ந்த சிஸ்டத்தை செயல்படுத்தவும் உத்தரவு போட்டிருக்கு. ஆனா அது சரியா செயல்படுதான்னு கண்காணிக்கிறது யார் கையில இருக்கு? அது நம்ம கையில தான் இருக்கு. புகார் அளிப்பதும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பதும் நம்ம ஒவ்வொருத்தரோட குடிமை கடமை.